ஓம் தத்தாஸ்து ஓம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் ஊர் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலோட வீடியோ. ஓம் நமோ நாராயணா. இங்கு வந்திருந்து இந்த எம்பெருமானை சேவித்து எல்லோரும் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடியன் அர்ச்சகர், சவுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தான அர்ச்சகர் கண்ணன். ஓம் நமோ நாராயணா. உள்ளர வந்தவன சக்கரத்தாழ்வார் இருக்கு. இன்னைக்கு ஏகாதசிங்க. ரைட் சைடில் இருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில். கோயிலுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இந்த லிஃப்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா. 108 பெருமாள் கோயிலோட எல்லா சிலைகளும் ஒரே கோயிலில் ஒரே இடத்துல இருக்குங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு சக்கரத்தாழ்வார் பார்ப்போம். கோயிலுக்குள்ளார வந்தோடனே லெஃப்ட் சைடில் சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது. இங்கே நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் இது. ஓம் புத்திர் பலம் யசோதைரியம் அரோகதா மலக்சாட்டியம் வாக்படுத் வம்ச ஹனுமத் இஸ்மரநாத் பகவதி. இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மந்திரம். வம்பு விழும் துளாய் மாலை தோள்மேல் கையன ஆழியும் சங்கமும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரீகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானமானது சுமார் 100 வருஷங்களாக இந்த எம்பெருமான் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். சுமார் 100 வருடங்கள் முன்பு இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு ரட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்தனைக்கோசரம் இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி உள்ளார். இந்த பாசுரமானது வம்பு விழும் துளாய் மாலை என்ன பாசுரம் நாகப்பட்டினம் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளுக்கு திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. இந்த பாசுரம் இந்த எம்பெருமானுக்கு வம்பவிழும் துளாய் மாலை என்கிற பாசுரம் எம்பெருமான் இந்த சவுந்தரராஜனுக்கு பொருந்தும் என 1932 திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சின்னஜீயர் சுவாமிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. அது தொடர்ந்து இந்த கோவிலில் நம் சௌராஷ்டிரா சமூக மக்களால் நிர்வாகிக்கப்படுகிறது. மேற்படி இந்த தேவஸ்தானத்திற்கு கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், வானமாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற திவ்ய தேசங்களில் இருந்து பீடாதிபதிகளும் மடாதிபதிகளும் இந்த கோவிலுக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்து தீர்த்த பிரசாதம் பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தில் முக்கிய விசேஷமானது ஸ்ரீ எம்பெருமானுக்கு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி திருவாராதனங்களும் உற்சவாதிகளும் நடைபெற்று வருகின்றன. மேற்படி இந்த கோவிலுக்கு உற்சவங்கள் அத்தியாபக கோஷ்டியாரால் பிரபந்த சேவையுடன் உற்சவம் நடைபெறுகிறது. உற்சவங்கள் காலங்களில், புறப்பாடு காலங்களில் கோஷ்டி பிரபந்த சேவையுடன் இந்த எம்பெருமான் புறப்பாடு நடைபெறுகிறது. 2004ஆம் வருஷம் இந்த எம்பெருமானுக்கு ராஜகோபுரம் நிர்மாணித்து மகா சம்பிரோட்சணமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த சம்பிரோட்சணத்தில் திருக்கோவலூர் ஜீயர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வாதிகேஸ்ரீ அழகிய மணவாள ஜீயர் போன்ற ஜீயர் சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்றது. அதை தொடர்ந்து 2000
6ஆம் வருஷம் இந்த கோவிலில் தன்வந்திரி பகவான் இந்த பகுதி மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் இருக்க மகா தன்வந்திரி பகவான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்த எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான திருமேனியோட இங்கே எழுந்தருளியுள்ளார். வியாழக்கிழமை தோறும் இந்த தன்வந்திரி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2019 மீண்டும் மகா சம்பிரோட்சணை விசேஷமாக நடைபெற்றது. அதில் திருப்பணியாக 108 திவ்ய தேச எம்பெருமான்கள் ஒரே இடத்தில் சேவிக்கும் வண்ணம் சுதை சொரூபத்தில் 108 திவ்ய தேசங்கள் இங்கே எழுந்தருள பண்ணி ஒரே இடத்தில் சேவையாகும்படி நிர்மாணித்துள்ளனர். அதில் அகோபில கஷேத்திரம் என்னும் நவ நரசிம்மர்கள் இங்கே ஒரு இடத்தில் சுதை வடிவத்தில் ஏற்படுத்தியுள்ளனர். அதற்கு லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியும் விசேஷமாக நைருத்தி மூலையில் அமைந்துள்ளது. அது ஒரு விசேஷம். ஆக இந்த எம்பெருமான் ரொம்ப விசேஷமான எம்பெருமான். இங்கே சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், வைகாசி மாதம் வசந்தோத்சவம், ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகோத்சவம், ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம், இந்த தாயார் வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவம், ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், புரட்டாசி மாதம் நவராத்திரி திருக்கோடி தீபோத்சவம், தீபாவளி உற்சவம், தோலோத்சவம், கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபோத்சவம், மார்கழி மாதத்தில் அதிவிமர்சையாக அதிகாலை 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை கோஷ்டி விசேஷமாக நடைபெறுகிறது. பகல் 10 ராப்பத்து அத்தியய உற்சவம் 23 நாள் உற்சவமாக இயற்பா வரை விசேஷமாக நடைபெறுகிறது. கூடார்வள்ளி உற்சவம் அது ரொம்ப விசேஷமான ஆண்டாளுடன் சேர்த்தி உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. தை மாதம் ரத சப்தமி உற்சவம், மகர சங்கராந்தி புறப்பாடு, கனிபாரி வேட்டை புறப்பாடு உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மாசி மாதம் பஞ்சகருட சேவை உற்சவம், 7 எம்பெருமான்கள் ஒரே இடத்தில் கருட சேவை விசேஷமாக நடைபெறுகிறது. பங்குனி மாதம் ஸ்ரீராமநவமி உற்சவம், பங்குனி உத்திரம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம் அதிவிமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலானது விசேஷமாக நமது அம்மாப்பேட்டை பட்டக்கோயில் போன்ற சிங்கமித்தை நடுநாயகமாக இந்த எம்பெருமான் இந்த பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அதிவிமர்சையாக திருவுள்ளம் திருவருள் செய்து வருகிறார். ரொம்ப விசேஷமான எம்பெருமான். தாயார் சௌந்தரவல்லி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார். இந்த தாயார்கிட்ட வெள்ளிக்கிழமை தோறும் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் மடியாக தாயார் திருவடியில் சேர்த்து அர்ச்சனை செய்து வந்தால் கல்யாணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் அதிசீக்கிரமாக நடைபெறுகிறது. இந்த விசேஷ நாளில் கல்யாணமாகாதவர்கள் இங்கே கலந்து கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்தான கோபாலன் இங்கே விசேஷமாக எழுந்திருக்கார். குழந்தை இல்லாதவர்கள் அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டால் குழந்தை பேரு அவர்கள் கைகளில் சந்தான கோபாலனை கொடுத்து பூஜை செய்வோம். அதை செய்து வந்தால் சீக்கிரமாக குழந்தை பேரு உண்டாகும் போன்ற ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு விசேஷமான சன்னதியாக இங்கே எழுந்தருளி உள்ளார். அனைவரும் இங்கே வந்திருந்து இந்த எம்பெருமானை சேவித்து எல்லோரும் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடியன் அர்ச்சகர் சவுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தான அர்ச்சகர் கண்ணன் பட்டாச்சாரி.